இந்த சனி பயிற்சின்னு எல்லாம் சொல்றாங்க. அதே நேரத்தில் குரு பயிற்சி என்று குதூகலம் அளிக்கிறார்கள். ஆக இந்த சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? எல்லோருக்கும் ஒரு சபலமான சந்தோஷமான ஒரு கேள்வி இருக்கும். என்ன கேள்வி? சனி பயிற்சி வந்தால் எல்லாம் பயப்படுறோம், குரு பயிற்சி வந்தால் சந்தோஷம் இருக்கிறோம். அப்போ அந்த பயம் உண்மையானதா, அந்த சந்தோஷம் நிலையானதா? அப்போ இந்த பயம் சனியின் பார்த்தா அல்லது அந்த வளர்ச்சி குருவை பார்த்தா? எதை பார்த்து? இப்படி இரண்டு கட்ட நிலைமை இருக்கிறது. முதலில் சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று தெரிந்து கொள்ளுங்கள். சனி பயிற்சி நீங்களோ உங்கள் முன்னோர்களோ செய்த வினையை ஞாபகப்படுத்துகிறது. சனியை நம்ம நீதிமான் சொல்றோமா? அந்த நீதிமான் என்ன பண்ணுவாரு? குற்றவாளிகளும் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களும் இருவருடைய வாதங்களை கேட்டு, பிரதிவாதங்களை கேட்டு ஒரு தீர்ப்பை சொல்லுவார். அதுபோலத்தான் சனி நீங்கள் செய்த வினையும் உங்க முன்னோர்கள் செய்த வினையும் தீர விசாரித்து ஆலோசனை செய்து இப்பொழுது உங்களுக்கு நன்மை செய்யலாமா தீமை செய்யலாமா என்பதை சொல்லுவதுதான் சனி பயிற்சி. அப்ப அந்த சனியினுடைய காரகம் என்ன? நீதிமான். இவன் தவறு இழைத்தவன் தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும். தவறே இழைக்காதவன் இவனுக்கு வரமாகவும் வளர்ச்சியாகவும் கொடுக்க வேண்டும். ஆக நீதிபதியின் தீர்ப்பு, சனி பகவானுடைய தீர்ப்பு நீதியாகவும் நேர்மையாகவும் இருப்பதற்கு ஒரே சாட்சி சனி பயிற்சி. இந்த சனி பயிற்சி யார் யாருக்கு எப்படி இருக்கும் என்பதை காணலாம்.